இன்று மாற்றத்தின் நாள். மாற்றம் உண்டு. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே மாற்றம் உண்டு என்கிற இந்த அனுதின தியானத்தின் மூலமாக உங்களை சந்திக்கிறதில் எனக்கு மிகுந்த சந்தோஷம். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த புதிய மாதத்தில் உங்களை சந்திப்பது எனக்கு மிகுந்த சந்தோஷம். கர்த்தர் மட்டும் அற்புதமாய், ஆச்சரியமாய், மேன்மையாய், அதிசயமாய் கடந்த 7 மாதங்கள் தேவன் நம்மை முழுமையாக ஆச்சரியமாக கர்த்தர் நம்மை நடத்தியிருக்கிறார். இந்த 8வது மாதத்தில் தேவன் தம்முடைய விசேஷித்த கிருபைகளை நமக்கு தரட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். இந்த 8வது மாதத்திலேயும் ஆண்டுடைய விசேஷமான கரம் நம்மை ஆளுகை செய்யட்டும், நம்மை நடத்தட்டும். தேவன் தம்முடைய விசேஷமான நன்மைகளினாலே நம்மை ஆசீர்வதித்து நம்மை பலப்படுத்தும்படியாக இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். இந்த மாதத்திலே தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற நல்ல வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போக ஆண்டவர் நமக்கு அனுக்கிரகம் செய்வாராக. எபேசியன்ஸ் சாப்டர் 1 verse number 23. எபேசியர் 1 அதிகாரம் 23வது வசனம். எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர். The fullness of him who fills all in all. God can fill everything with everything. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர். எந்த சூழ்நிலையிலேயும் இந்த மாதத்திலே தேவன் நம்மை அரைகுறையாகவோ பாதியிலேயோ விடுகிற தேவன் அல்ல. இந்த மாதத்திலே கர்த்தர் நம்மை எல்லாவற்றினாலும் பூரணமாக கர்த்தர் நம்மை நிரப்பட்டும் என்று இயேசுவின் நாமத்தினாலே நான் ஜெபிக்கிறேன். நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற, நீங்கள் வாஞ்சிக்கிற இந்த காரியங்கள் இந்த மாதத்தில் நடக்க வேண்டும் என்று விரும்புகிற, ஆண்டுடைய சமூகத்தில் ஜெபித்து கொண்டிருக்கிற, பல நாட்களாக வாஞ்சித்து கொண்டிருக்கிற காரியங்களிலே தேவன் இந்த மாதத்தில் 100% உங்களுடைய வாழ்க்கையிலே தெய்வீக நன்மைகளை விளங்க பண்ணட்டும் என்று இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1 அதிகாரத்தில் தேவன் ஒவ்வொரு காரியங்களையும் படைக்கும்போது, இந்த முழு சிருஷ்டிப்பையும் அவர் படைக்கும்போது மற்ற எல்லா கோள்களைப் போல தான் இவைகளும் இருந்தது, ஒழுங்கின்மையாக இருந்தது. ஆனால் மனிதன் வாழ்வதற்கு தேவையான எல்லாவற்றையும் தேவன் செட் பண்ணுகிறார். எல்லாவற்றையும் கர்த்தர் அரேஞ்ச் பண்ணுகிறார். எல்லாவற்றையும் அரேஞ்ச் பண்ணி அவனுக்கு எல்லாவற்றையும் கர்த்தர் அழகாய் பண்படுத்தி கொடுத்தபோது ஒவ்வொரு நாள் முடிவிலேயும் தேவன் சொல்லுகிற ஒரு வார்த்தை, அது நல்லது என்று கண்டார், அது நல்லது என்று கண்டார், அது நல்லது என்று கண்டார். அதனுடைய அர்த்தம் என்ன? இனி அதில் செய்வதற்கு ஒன்றுமில்லை. கர்த்தர் செய்ய வேண்டிய அல்லது செய்த எல்லா காரியங்களையும் நேர்த்தியாய் செய்திருக்கிறார். ஆகவே அது நல்லது என்று கண்டார். இந்த மாதத்திலே பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு முன்பதாய் ஒரு அற்புதமான ஒரு வார்த்தையை வைக்கிறார். எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் உன் வாழ்க்கையில் நான் நிரப்பி உன்னை ஆசீர்வதிப்பேன். இனி செய்வதற்கு அல்லது எதிர்பார்ப்பதற்கு கேட்பதற்கு ஒன்றுமில்லாத பட்சத்தில் கர்த்தர் சம்பூரணமான நன்மைகளினாலே இந்த மாதத்தில் உங்களை நிரப்பட்டும் என்று இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 20-21 வசனங்களை நாம் வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால், எல்லா துரைத்தனத்திற்கும் அதிகாரத்திற்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்திற்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பெயர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாய். verse number 21, அவரை உன்னதங்களிலே தமது வலது பாரிசத்திலே உட்காரும்படி செய்து. 2 காரியங்களை பரிசுத்த ஆவியானவர் எழுதி வைக்கிறார். உன் வாழ்க்கையிலே நான் உன்னை முழுவதுமாய் நிரப்புவதற்கு தடையாயிருக்கிற எல்லா தடைகளையும் கர்த்தர் மாற்றி அதன் மேலே நம்முடைய வாழ்க்கையின் மேலே அதிகாரமுடைய ஆண்டவர் கர்த்தர் அதிகாரம் செலுத்துவாராக, கர்த்தர் ஆதிக்கம் செலுத்துவாராக. இந்த 8வது மாதம் உங்கள் வாழ்க்கையில சகல நன்மைகளினாலும், சகல மேன்மைகளினாலும், சகல ஆசீர்வாதங்களினாலும், சகல ஐஸ்வர்யங்களினாலும், ஆமென் ஸ்தோத்திரம், சகல பிரஸ்தாபங்களினாலும் கர்த்தர் உங்களை நிரப்பி உங்களை ஆசீர்வதிக்கட்டும் என்று இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. God can fill everything with everything. சகலவற்றையும் எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற அற்புதமான தேவன் நம்முடைய ஆண்டவர். ஏன் அவர் நம்மை நிரப்ப வேண்டும்? நாம் அவருடைய சரீரம், அவர் நம்முடைய தலை. அவருடைய தலை, ஆமென், இந்த சபையாகிய சரீரத்துக்கு அவர் தலையாக இருக்கிறபடினாலே அவர்தான் நம்முடைய வாழ்க்கையில சகலவற்றையும் நேர்த்தியாக நன்மையாக அவர் செய்து முடிக்க வேண்டும். 81ஆம் சங்கீதத்திலே ஒரு அற்புதமான ஒரு வார்த்தையை பரிசுத்த ஆவியானவர் பதிவு செய்து வைக்கிறார். 10வது சங்கீதம் 10வது வசனம், உன்னை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே, உன் வாயை விரிவாய் தர அதை நான் நிரப்புவேன். ஆண்டவர் சொல்கிறான், நான் உன்னை நிரப்புவேன். உன் வாயை நீ விரிவாய் தர, அப்பொழுது அதை நான் நிரப்புவேன். எகிப்து தேசத்திலிருந்து நீ புறப்படும் போது உன்னை வழி நடத்துறவன் நான் தான்.
உன் வாயை விரிவாய் தர அதை நான் நிரப்புவேன். என்ன சொல்கிறார்? எகிப்தில் இருக்கும்போது உன்னை நான் போஷித்தேன், எகிப்து தேசத்தில் இருக்கும்போது உன்னை நான் நடத்தினேன். சில இடுக்கமான சூழ்நிலைகளுக்கு நடுவிலையும் ஆண்டவருடைய ப்ரொவிஷனும், ஆண்டவருடைய பாதுகாப்பும், ஆண்டவருடைய விசேஷமான கவரேஜும் நம்முடைய வாழ்க்கையில் இருந்து நடத்தினது. வனாந்திர பாதையில கர்த்தர் அற்புதமாக ஆச்சரியமாக நடத்தினார். இப்பொழுது சொந்த தேசத்தில் கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். இந்த சொந்த தேசத்துக்கு நீ வந்த பிற்பாடும் கூட கர்த்தரை ஒரு நாள் மறந்து விடாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் கர்த்தரை நோக்கி நீ கூப்பிடும் போது கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் நிறைவான ஆசீர்வாதம், நிறைவான ஆசீர்வாதம். ஒரு தாய்ப்பறவை குஞ்சுகளுக்காக ஆகாரத்தை ஆயத்தம் செய்து அந்த தாய்ப்பறவை ஆகாரத்தை கொண்டு வரும்போது அந்த குஞ்சுகள் எல்லாம் எப்படி ஆமீன் ஸ்தோத்திரம் அந்த தாயை நோக்கி வாயை திறந்து கேட்டு, அவைகள் வாய் திறந்து கேட்கும் போது அந்த தாய்ப்பறவையானது ஆகாரத்தை அதனுடைய வாயில நல்ல ஸ்டஃப் பண்ணு. பார்த்தீங்களா? அதே போல தேவன் இந்த மாதத்தில் ஆமீன் ஸ்தோத்திரம் உங்கள் வாழ்க்கையின் சகல காரியங்களிலேயும் தீர்வையும் கொடுப்பார், திருப்தியையும் கொடுப்பார். உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான தீர்வையும் தேவன் இந்த மாதத்தில் செய்வார். உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான திருப்தியையும் என் தேவன் கட்டளையிடுவார். எப்படி திருப்தியை கட்டளையிடுவார்? அதே சங்கீதம் 16வது வசனத்தில் எழுதி வைக்கிறார், உச்சிதமான கோதுமையினாலே அவர்களை போஷிப்பார், கண்மலையின் தேனினாலே உன்னை நான் திருப்தியாக்குவேன் என்று எழுதி வைக்கிறார். கண்மலையின் தேனினாலே உன்னை நான் திருப்தியாக்குவேன். எத்தனை ஆச்சரியமான தேவனை, எத்தனை அற்புதமான தேவனை, எத்தனை மகத்துவமான தேவனை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். கர்த்தர் நிச்சயமாகவே இந்த மாதத்தில் உங்களுக்கு வர வேண்டிய நன்மைகள், உங்களுக்கு வர வேண்டிய மேன்மைகள், உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்கள், உங்கள் சபையை கர்த்தர் நிரப்பட்டும், உங்கள் ஊழியத்தை கர்த்தர் நிரப்பட்டும், உங்களை கர்த்தர் தம்முடைய ஆவியினால் நிரப்பட்டும், உங்களை தம்முடைய வாழ்க்கையிலே ஆமென். எபேசியர் 3வது அதிகாரம் 16லிருந்து 19 வசனங்கள், 4வது அதிகாரம் 11வது வசனங்களிலே நாம் வாசிக்கிற பிரகாரமாக தேவன் இந்த மாதத்தில் உங்களை திறமை உள்ளவர்களாக, தகுதியானவர்களாக, எல்லா இடங்களிலேயும் எல்லா சூழ்நிலைகளிலேயும் நீங்கள் திறமை வாய்ந்தவர்களாக, எந்த இடத்திலேயும் உங்களை ரிஜெக்ட் பண்ணுவதற்கு ஒரு துளி கூட கிடைக்க முடியாத வாய்ப்புகள் கிடைக்க முடியாத அளவுக்கு கர்த்தர் உங்களை இருக்கிற இடங்களிலே இந்த மாதத்தில் திறமையானவர்களாய் கர்த்தர் நிறுத்துவாராக. இந்த மாதத்தில் தேவன் நீங்கள் போய் செய்கிற எல்லா காரியங்களிலேயும் எபேசியன்ஸ் சாப்டர் 3 verse number 16 to 19 படி தேவன் உங்களை நிரப்புகிற காரியம் தம்முடைய திறமையினாலே, தம்முடைய ஞானத்தினாலே, தம்முடைய அறிவினாலே, தம்முடைய விவேகத்தினாலே, தம்முடைய ஆலோசனைகளினாலே கர்த்தர் உங்களை நிரப்புகிறவர் மாத்திரமல்ல, உங்களை தகுதிப்படுத்தியும் உங்களை ஆசீர்வதிக்கிற ஆச்சரியமான தேவன். அவர் அற்புதமான தேவன். தாவீதினுடைய வீட்டில் 8 பேர் இருந்தார்கள். சாமுவேல் தைல கொம்பை கொண்டு வருகிறார். கொண்டு வந்து அவர்கள் அபிஷேகம் பண்ணுவதற்காக அவர்களை கொண்டு வரும்போது 7 பேர் திறமை வாய்ந்தவர்களாக இருந்தார்கள். ஆனால் அவர்களுக்கு தகுதி இல்லை. ஆனால் தாவீதை தேவன் பார்க்கும்போது அவனுக்கு திறமையும் இருந்தது, தகுதியும் இருந்தது. இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களை திறமையினாலும் நிரப்புவார், தகுதியினாலும் நிரப்புவார். அப்படிப்பட்ட தேவனை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த 8வது மாதம் உங்கள் வாழ்க்கையில ஆச்சரியமாய் நீங்க உங்களை நிறுத்த வேண்டிய இடத்துல, உங்களை கனப்படுத்த வேண்டிய இடத்துல, உங்களை முன் கொண்டு போய் நிறுத்த வேண்டிய இடத்துல நீங்கள் திறமை வாய்ந்தவர்களாக, தகுதி உள்ளவர்களாக, உங்களை தகுதியற்றவர்கள் என்று எங்கெங்கெல்லாம் ரிஜெக்ட் பண்ணினாங்களோ அந்த இடத்துலலாம் கர்த்தர் உங்களை மீண்டும் கர்த்தர் எழுப்பி நிற்க பண்ணுவார். அந்த இடத்துலலாம் கர்த்தர் உங்களை உயர பறக்க செய்வார். அந்த இடத்துலலாம் கர்த்தர் உங்களை தகுதி உள்ளவர்களாக, தேவனுடைய மகிமை விளங்கத்தக்கதாக ஆச்சரியமான தம்முடைய கரத்தை உங்கள் மேல வைத்து தம்முடைய விசேஷித்த கிருபைகளினாலும் நன்மைகளினாலும் உங்களை நிரப்புவதற்கு என் ஆண்டவர் அவர் போதுமான ஆண்டவர். என்னிடத்துல ஒரு திறமையும் இல்லையே, என்னால் சாதிக்க முடியவில்லையே, நான் தோற்று போய் விடுவேனே, என் எதிர்காலத்தை குறித்து எனக்கு பயமா இருக்கிறது, எந்த காரியத்தை செய்தாலும் எனக்கு அவ்வளோ ஒரு சாட்டிஸ்ஃபைடா இல்லையே. கர்த்தர் சொல்கிறார், இந்த மாதத்தில் நான் உன்னை திறமையினாலும் நிரப்புவேன், தகுதியினாலும் நிரப்புவேன், உன்னை திறமை வாய்ந்தவனாக நிறுத்துவேன், உன்னை தகுதி உள்ளவனாக நான் நிறுத்துவேன். அது இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவன் கொடுத்திருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். அந்த ஆவிக்குரிய நன்மைகளினாலும் அந்த மேன்மைகளினாலும் உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களினாலும் உங்களை கனப்படுத்தி உங்களை நிரப்பி உங்களை நடத்துவது எத்தனை நிச்சயமோ அதே போல உச்சிதமான கோதுமையினாலே உன்னை திருப்தியாக்குவேன், கண்மலையின் தேனினாலே நீ திருப்தியாவா என்று சொன்ன வார்த்தையின்படி கர்த்தர் உங்களை திருப்தியாக்குவாராக, உங்களை மகிழ்ச்சியாக்குவாராக. தம்முடைய விசேஷித்த கரத்தை உங்கள் வாழ்க்கையில நிச்சயமாய் வைத்து தம்முடைய விசேஷித்த கரம் உங்கள் வாழ்க்கையில விளங்கும்படிக்கு என் ஆண்டவர் அனுக்கிரகம் செய்வாராக. 107ஆம் சங்கீதத்திலே அற்புதமான ஒரு வேத வசனத்தை வாசிக்கிறோம். 8வது வசனம், தாவணமுள்ள ஆத்துமாவை கர்த்தர் திருப்தியாக்கி.
அன்றைக்கு எகிப்திலிருந்து அவர்கள் வரும்போது வனாந்திர பாதையில் அவர்களுக்கு மன்னாவை கொடுத்தார், இறைச்சியை கொடுத்தார். இன்றைக்கு மன்னாவும் இறைச்சி மாத்திரம் அல்ல, இன்றைக்கு அட் பிரசன்ட் நமக்கு என்ன தேவையோ, இன்றைய காலகட்டங்களில் நம்முடைய தேவை என்ன, இன்றைய காலகட்டங்களில் நம்முடைய எதிர்பார்ப்புகள் என்ன, இன்றைய காலகட்டங்களில் நம்முடைய ஏக்கம் என்ன, இன்றைய காலகட்டங்களிலே நம்முடைய எதிர்பார்ப்புகள் என்ன, இன்றைய காலகட்டங்களிலே நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிற காரியம் என்ன, வாஞ்சிக்கிற காரியம் என்ன. சபை நிரம்ப வேண்டும் ஆண்டவரே, ஊழியம் வளர வேண்டும் ஆண்டவரே, சபை பெருக வேண்டும் ஆண்டவரே, என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் ஆண்டவரே, என் பிள்ளைகள் நிரம்ப வேண்டும் ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகள் எல்லாம் மாறி நிறைவாக மாற வேண்டும் ஆண்டவரே, என் வேலையில் ஒரு ஆசீர்வாதம் வேண்டும் ஆண்டவரே, என் கையும் பிரயாசங்களில் ஒரு ஆசீர்வாதம் வேண்டும் ஆண்டவரே, என் அலைச்சல்கள் எல்லாவற்றையும் குறைத்து தேவனீர் என் காரியங்களை செம்மையாய் நிறைவாய் நடத்தி தர வேண்டும் ஆண்டவரே என்று எந்தெந்த காரியங்களிலே இப்பொழுது உள்ள காலகட்டங்களிலே இப்பொழுது உங்கள் தேவை என்ன என்பதை ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் வைத்து ஜெபிக்கிறீர்களோ, கர்த்தர் அந்த காரியங்களிலே தம்முடைய நன்மையினாலே உங்களை இந்த மாதத்தில் கர்த்தர் நிரப்புவார் நிரப்புவார் நிரப்புவார். God can fill everything with everything. அவர் தீர்வையும் கொடுப்பார், உங்களுக்கு திருப்தியையும் கொடுப்பார். யோவேல் தீர்க்கதரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் ஒரு வசனத்தை நாம் வாசிக்கிறோம். கர்த்தர் மறுமொழி கொடுத்து தமது ஜனத்தை நோக்கி, இதோ நான் உங்களை இனி புறஜாதிகளுக்குள்ளே நிந்தையாக வைக்காமல் உங்களுக்கு தானியத்தையும் திராட்சரசத்தையும் எண்ணெயையும் கொடுத்தேன், நீங்கள் அதனால் திருப்தியாவீர்கள் என்று எழுதுகிறார். எகிப்தில் இருக்கும்போது அவர்களுக்கு தானியம் கிடைக்கவில்லையா? எகிப்தில் இருக்கும்போது அவர்களுக்கு திராட்சரசம் கிடைக்கவில்லையா? எகிப்தில் இருக்கும்போது ஆமென் ஸ்தோத்திரம் அவர்களுக்கு எண்ணெய் கிடைக்கவில்லையா? எகிப்தில் இருக்கும்போது அவர்கள் திருப்தி அடையவில்லையா? எகிப்தில் இருக்கும் போதும் அவர்களுக்கு எல்லாவற்றையும் கர்த்தர் கொடுத்திருந்தார். ஆனால் நிந்தையோடு அனுபவித்தார்கள் எல்லாவற்றையுமே. ஒரு நிந்தை இருந்தது அவர்களுக்கு. ஐயோ, நாம் அடிமைப்பட்ட ஒரு தேசத்திலிருந்து நாம் சாப்பிட்டு கொண்டிருக்கிறோமே என்கிற நிந்தை அவர்களுக்கு இருந்தது. ஆனால் கர்த்தர் இந்த மாதத்தில் சொல்கிறார், இந்த மாதம் நான் உன்னை திருப்தியாக்குவது நிரப்புவது நிந்தைக்கு உட்படாதபடிக்கு, நீ நிந்தைப்படாதபடிக்கு. எத்தனை தான் என் வாழ்க்கையில அனுதினமும் காரியங்கள் நடந்தாலும் கடன் பிரச்சனைகள் எங்கோ ஒரு இடத்துல என்னை அழுத்தி கொண்டிருக்கிறதே, இந்த காரியங்களை செட் பண்ணணுமே, இந்த காரியங்களை நான் செய்து முடிக்க வேண்டுமே, இந்த காரியங்களுக்கு நான் பதில் சொல்ல வேண்டுமே, இந்த சில காரியங்களை நான் ஆன்சரபிளா நின்று கொண்டிருக்கிறேனே, சில காரியங்களை நான் அக்கௌண்டபிளா நின்று கொண்டிருக்கிறேனே, சில நபர்களுக்கு முன்பதாக போய் நிற்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கிறது, சில காரியங்களில் எனக்கு சில ஆட்கள் ரெக்கமெண்டேஷன் பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கிறது, இப்படியெல்லாம் என்னை சுற்றி பல நிந்தைகள் என்னை சுற்றி இருக்கிறது, நான் ஆனாலும் என்ன செய்வேன் என்று யோசித்துக் கொண்டிருப்பீர்கள் சொன்னார். இந்த 8வது மாதத்தில் கர்த்தர் சொல்கிறார், அன்றைக்கும் நான் தான் உன்னை நடத்தினேன், இந்த மாதம் உன்னை தான் நடத்துவேன். இந்த மாதம் உன்னை நடத்தும் போது நிந்தையாய் வைக்காதபடிக்கு உங்கள் தானியத்தையும் திராட்சரசத்தையும் எண்ணெயையும் நீங்கள் அனுபவிக்கும் போது சந்தோஷமாக மகிழ்ச்சியாக கவலைகள் இல்லாதபடிக்கு, எந்த டென்ஷன் இல்லாதபடிக்கு, டிப்ரெஷன் இல்லாதபடிக்கு கர்த்தர் உங்களை கனப்படுத்தி மேன்மைப்படுத்தி உங்களை திருப்தியாக்கி நிந்தையாய் வைக்காதபடி ஆண்டவர்களை நடத்துவாராக. 33ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் உபாகமத்தின் புஸ்தகத்தில் எழுதி வைக்கிறார், நப்தலி கர்த்தருடைய தயவினாலே திருப்தி அடைந்து. இந்த மாதம் தேவன் உங்களை எப்படி திருப்தியாக்குவாரா? தேவனுடைய தயவினாலே ஆண்டவர்களை திருப்தியாக்குவார். நன்மைகளினாலும் மேன்மைகளினாலும் ஆசீர்வாதங்களினாலும் உயர்வினாலும் நன்மைகளினாலும் எல்லா கிருபைகளினாலும் உங்களை நிரப்புகிற தேவன் இந்த மாதத்தில் திறமையுள்ளவர்களாக, ஆமென் ஸ்தோத்திரம், இந்த மாதத்தில் உங்களை தகுதியுள்ளவர்களாக கர்த்தருடைய சமூகத்தில் நிறுத்துவது மாத்திரமல்ல, உங்கள் வாழ்க்கையில இனி செய்வதற்கு ஒன்றும் இல்லை என்று சொல்லக்கூடிய விதத்தில் அவர் அது நல்லது என்று காண்பார். இனி செய்வதற்கு ஒன்றுமில்லை, இனி சேர்ப்பதற்கு ஒன்றுமில்லை, இனி அவைகளிலே ஏதோ ஒரு காரியத்தை செய்வதற்கு இன்கம்ப்ளீட்டாக நான் வைத்திருக்கிறேன் என்று தேவன் ஆதியாகமம் 1 அதிகாரத்தில் எழுதவே இல்லை. இன்கம்ப்ளீட் என்று இல்லாதபடிக்கு எல்லாவற்றையும் கர்த்தர் கம்ப்ளீட் பண்ணுவாராக. எல்லா இன்கம்ப்ளீட் ப்ராஜெக்ட்ஸையும் ஆமென் ஸ்தோத்திரம் தேவன் இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களுக்கு நிறைவேற்றி கொடுப்பாராக. ஃபினிஷ் ஆகாத காரியங்கள், anybody can start, anybody can end, but God only finish his work. யாரும் ஆரம்பிக்க முடியும், யாரும் முடிக்க முடியும், ஆனால் கர்த்தர் ஒருவரே ஆமென் ஸ்தோத்திரம் நிறைவேற்றி முடிப்பார். இந்த மாதம் நிறைவேற்றி முடிப்பார், நிரப்புவார், திருப்தியாக்குவார் சகல காரியங்களிலேயும். இதுவரை அனுபவித்த நிந்தையோடு அல்ல, இந்த மாதம் நிந்தைக்கு உட்படாதபடிக்கு, இந்த மாதம் வேதனைக்கு உட்படாதபடிக்கு இந்த மாதம் கர்த்தருடைய தயவு உங்களுக்கு அதிகமாய் 33:23 மிக அழகாக எழுதுகிறார், நப்தலி ஆசீர்வதிக்கும் போது தயவினாலே, கர்த்தருடைய தயவினாலே, தேவனுடைய தயவினாலே திருப்தி அடை செய்வார், தேவனுடைய நன்மைகளினாலே திருப்தி அடை செய்வார், தேவனுடைய மேன்மைகளினாலே உங்களை திருப்தி அடை செய்வார். உங்கள் வாயை விரிவாய் திறந்து தாய்ப்பறவையானது குஞ்சுகளை திருப்திப்படுத்துவது போல அவர் சும்மா ஸ்டஃப் பண்ணிட்டு போற தேவன் மாத்திரம் அல்ல, தீர்வையும் கொடுப்பார்,
திருப்தியையும் கொடுத்து உங்களை ஆச்சரியமாய் நடத்துவார். விசேஷித்த கரம் உங்கள் மேல் இருக்கிறது. இந்த மாதம் God can fill everything with everything. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர். தேவனே, இயேசுவின் நாமத்தில் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வருகிறோம். இந்த வார்த்தையை கேட்ட உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கிருபை அதிகமாய் தாங்குவதாக, தெய்வ பிரசன்ன வழி நடத்துவதாக, அற்புதமான தேவனுடைய கரத்துக்குள்ளே முழுவதுமாய் நாங்கள் விட்டுக் கொடுக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளை நிரப்புவதற்கு தடையாயிருக்கிற எல்லா பொல்லாத வல்லமைகளையும் கர்த்தர் நிர்மூலமாக்கி அதிகாரமுள்ள தேவன் உம்முடைய பிள்ளைகளை இந்த மாதத்தில் பலப்படுத்தி திறமையுள்ளவர்களாக, தகுதியுள்ளவர்களாக கர்த்தர் நீ நிறுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். 3:16 19 4ஆம் அதிகாரம் 11வது வசனம், எபேசியர் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அப்படியே நிறைவேறுவதாக. எந்த இடத்துல புறக்கணிக்கப்பட்டு ரிஜெக்ட் பண்ணப்பட்டாங்களோ, எந்த இடத்துல ஆண்டவரே கர்த்தாவே, ஆண்டவரே அவருடைய வேலையினுடைய காரியங்கள், அவருடைய அப்பாயின்மெண்ட் ஆர்டர்ஸ் எல்லாம் தள்ளிவிடப்பட்டதோ, அந்த எல்லா இடங்களிலேயும் கர்த்தர் ஒரு புதிய அத்தியாயத்தை கர்த்தர் மீண்டும் ரீரைட் பண்ணுகிற கிருபைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எல்லா இன்கம்ப்ளீட் ப்ராஜெக்ட்ஸும் நஷ்டனாக இயேசுவின் நாமத்தினால் இந்த மாதத்திலே திருப்தி அடையட்டும். கர்த்தர் நிரப்புவீராக. ஆசீர்வாதங்களினால் நிரப்பும். கொடுக்கிற நன்மைகள் தீர்வாக மாத்திரம் இல்லாதபடிக்கு அவைகள் திருப்தியாக இருக்கத்தக்கதாக உம்முடைய பிள்ளைகளுக்கு தீர்வையும் கொடுத்து திருப்தியும் கொடுத்து, அன்றைக்கு நீர் மன்னாவை கொடுத்து இறைச்சியை கொடுத்து நடத்தினது போல இன்றைக்கு மன்னா மாத்திரம் அல்ல, இன்றைய தேவை காலகட்டங்களில் என்ன தேவை என்பதை நீர் அறிந்து வைத்திருக்கிறீர். அந்த நன்மைகளினாலும் ஆசீர்வாதங்களினாலும் உம்முடைய பிள்ளைகளை நிறைத்து ஆசீர்வதித்து பலப்படுத்தி உம்முடைய ஆண்டவரை நாம மகிமைப்படும்படியாய் உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். இந்த மாதத்தில் சகல காரியங்களிலேயும் எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர் என்று உடைய பிள்ளைகள் அறிக்கை பண்ணி சகலவற்றையும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக எங்கள் ஆண்டபடி அனுக்கிரகம் செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கிருபையுள்ள கரங்களிலே தாழ்த்தி ஒப்படைக்கிறோம். ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய கரம் கூட இருப்பதாக. இந்த மாதம் சிறப்பான நாட்களை நினைவு கூறுகிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் போதுமானவராக இருந்து ஆச்சரியமான தம்முடைய கரத்தை நம்முடைய பிள்ளைகள் மேல் வைத்து ஆசீர்வதியும் பலப்படுத்தும் கிருபை தாரும். தெய்வீக நன்மைகள் கூடவே இருந்து வழி நடத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். May God bless you. God will be with you. தைரியமா இருங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். எந்த சூழ்நிலையிலும் வெட்கப்பட்டு போவதற்கு கர்த்தர் விடமாட்டார். அவர் தீர்வு கொடுக்கிற தேவன் மாத்திரமல்ல, அவர் திருப்தியும் கொடுப்பார். He will fill everything with everything. தைரியமா இருங்க. ஆண்டவர் இந்த மாதத்தில் உங்களோடு கூட இருப்பாராங்க. May God bless you.